ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன எபிசோட் வந்து நம்ம டேங்க்ஸனை கட்டுறதா போட்டிருப்போம். இப்போ அதுலேருந்து ஆரம்பிக்கிறோம். இப்போ நம்ம ஹீரோ, பேப்பே, அப்புறம் தண்டரை வெட்டியோட பையன் எல்லாருமே நீர் வச்சு பார்த்துருப்பா. ஹீரோ தண்டரை வெட்டியோட சொல்லிக்கிருப்பா. நம்ம ஹீரோ மெய் மறந்து பார்த்துக்கிருப்பா. அப்படியே அது நீர் வச்சு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேப்பே மூணு பேரும் உள்ளே உனக்கு காட்டி கொண்டு உள்ளே சுற்றி கட்டுறேன்னு சொல்லி பேப்பே சொல்லணும். பேப்பே சொன்னோன்னா நம்ம ஹீரோ சுற்றி பார்ப்போம்னு சொன்னால் நம்ம ஹீரோ 3 பேரும் சுற்றி பார்த்துருக்கா. அகாடமியெல்லாம் சுற்றி பார்த்துருக்கா. இப்போ நம்ம ஹீரோவை தான் காட்டுறா. நம்ம ஹீரோ காட்டிட்டு அப்படியே உள்ளே இப்போ 3 பேரையும் காட்டிக்கிருக்கா. சுற்றி எல்லாம் சொல்லிக்கிருக்கா. இது டேங்க் கிளான் இருக்குது, இது மாதிரி சோல் கிளான் இருக்குது அப்படின்னு 2 கிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிருக்கா. இப்போ எல்லோரும் சுற்றி பார்த்துட்டு இருக்கா. போய் ஆட்டம் பண்ணுறான். இப்போ இன்னொருத்தன் வந்து பீச்சை அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டுறா. அதை காட்டின பிறகு அதை காட்டிட்டு அதை சண்டை போட்டுருக்கோம். அதை காட்டின முடித்த பிறகு அந்த பீச் இறந்து போயிடும். அது முடிஞ்ச பிறகு நம்ம ஹீரோ 3 பேரையும் தான் காட்டியிருக்கா. 3 பேரையும் காட்டிட்டு டேங்க் லைனை சுற்றி காட்டியிருக்கா. டேங்க் லைன் எல்லாத்தையும் காட்டியிருக்கா. இப்போ நம்ம ஹீரோ தான் வர்றா. எல்லோரும் பார்த்துருக்கா. சப்போர்ட் கிளான், ஃப்ரூட்ஸ் கிளானில் எந்தவெல்லாம் என்ன இருக்கான்னு அப்படி பார்த்துருக்கா. டேங்க் லைன் காட்டிக்கிருக்கா. அதெல்லாம் இருக்க காட்டின இப்போ ஹீரோ 3 பேரும் காட்டியிருக்கா. நம்ம ஹீரோவுக்கு வந்து சட்டை எடுக்கிறக்காண்டி போயிருப்பா. சர்க்கார் ஸ்கூலோட சட்டை எடுக்கிறக்காண்டி நம்ம தண்டாட்டி உள்ள பையன் போயிருப்பா. அதனால் சட்டையை வாங்கிட்டு நம்ம ஹீரோட்ட வந்து கொடுப்பா. நம்ம ஹீரோ அதை வாங்கிட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நன்றின்னு சொல்லுவார். நம்ம ஹீரோ நன்றின்னு தலை கொஞ்சம் சொன்ன பிறகு நம்ம ஹீரோ நன்றி தலை சொன்ன நம்ம ஹீரோ வாடிட்டு அப்புறம் 2 பேரும் பேசிக்கிருப்பா. பேசின பிறகு இப்போ நம்ம பேப்பே எல்லோரும் போய்க்கிறவ அடுத்து நம்ம ஹீரோ தான் வர்றா. நம்ம ஹீரோ யோசிச்சிருப்பா. நம்ம எப்படி சேர்ந்து இப்போ பெஸ்ட் ஆகிறது அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிருப்பா. என்ன நினச்சிருந்தா அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ அந்த வாத்தியார்ட்ட போய் சொல்லியிருக்கா. அவர்கிட்ட டோக்கன் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கா. ரூமில் சொல்லிடுவான். அவங்க ரூம் மேலே இருக்கா அப்படின்னு சொல்லிடுவா அந்த தாத்தாவும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் வர்றா. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் நடந்து மேலே மாடிக்கு கிளம்பிக்கிருப்பா. நம்ம ஹீரோ அதை சொல்லிட்டு வர சரி இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் ஆகலாம்னு சொல்லிக்கிட்டு நம்ம இதை சொல்லிக்கிருப்பார். அதுக்கப்புறம் மேலே ஏறி நம்ம ஹீரோ ரூமுக்கு போவார். ரூமுக்கு போயிட்டு நம்ம ஹீரோ அவரோட ரூம் கதவுக்கு திறப்பா. ரூம் திறந்துட்டு அப்படியே ஜன்னல் ஓரத்துக்கு போய் வீஸை பார்த்துட்டு நம்ம ஹீரோ உள்ளே சுற்றி பார்ப்பா. ரூமுக்குள்ள சுற்றினோன்னா நம்ம ஹீரோ அடுத்து கல்டிவேஷன் பண்ணுவார். கல்டிவேஷன் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ உள்ளே அந்த ட்ராகன் இருக்க இடத்துக்கு போயிடுவார். அந்த ட்ராகன் பிடிச்சல் வேர்ல்டுக்குள்ளே போயிடுவார். அந்த ட்ராகனோட பேசிக்கிருப்பார். உன்னோட ஃபஸ்ட்டு சொல்கிறீங்க நான் அதான் இருப்பேன், சயின்ஸ் சொல்கிறீங்க இன்னொன்று இருப்போம் அப்படின்னு நம்ம அந்த ட்ராகன் பேசிக்கிருக்கோம். ஹீரோட சொன்னபோது சரி ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோ நன்றி சொல்லுவான். அப்புறம் அந்த ட்ராகனை கட்டுறேன். அந்த ட்ராகன் சொல்லுவோம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த ட்ராகனை வந்து நான் இப்போ தூங்க போகிறேன் அப்படின்னு அந்த ட்ராகன் சொல்லணும். சரி அப்படி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அது தூங்க போயிடும். அது இப்போ தூங்கியிருக்கிறத காட்டியிருக்கா. தூங்கிட்டு நம்ம ஹீரோ கல்டிவேஷன் இதில் பிடிச்ச வேர்ல்டுலேருந்து வெளியே வந்துடுவார். நம்ம ஹீரோ வெளியே வந்தோடனே நம்ம சோல் கிளானுக்கு போவாப்பா. அங்கே போய் பார்த்துக்கிருப்பா. வரிசைச்சுனா நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கிருப்பார். என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிருப்பார் நம்ம ஹீரோ. எல்லாம் பார்த்துப்போம். நம்ம ஹீரோ தான் காட்டுறா. நம்ம ஹீரோ எல்லாத்தையும் பார்த்து ஏப்பில் பார்த்துக்கிருப்பார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ரூமில் யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ போவான். கதவை தந்தோடனே நம்ம ஹீரோனி காட்டுவா. ஹீரோனி ஸ்லோ மோஷனில் காட்டுவா. நம்ம ஹீரோனி 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படியே பார்த்துக்கிருப்பா. 2 பேரும் மெய் மறந்து அப்படியே பார்த்துக்கிருப்பா. 2 பேரும் நம்ம ஹீரோவை பார்க்க ஹீரோவை பார்க்கன்னு இருந்துக்கிருப்பா. 2 பேரும் அப்படியே இருந்துக்கிருப்பா. அடுத்து நம்ம ஹீரோ தான் காட்டுவா. ஹீரோவை பார்த்துருப்பா ஹீரோனியை அப்படியே. அதை பார்த்து முடித்த பிறகு நம்ம ஹீரோ காட்டிட்டு அப்புறம் அப்படியே காட்டுறா. ஊவின் டேங்க்ஸையும் காட்டியிருப்பா. அவர் 2 பேரும் அப்படியே கத்தி பிடிச்ச மாட்டி இருப்பா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அந்த கூப்பிடுவா. அந்த கூப்பிட்டு இன்னொரு ப்ரொஃபைல் காட்ட அப்படி நம்ம ஹீரோட கழுத்துக்கிட்ட ஒரு டாலர் இருக்கும். அந்த டாலர் தான் காட்டிக்கிருப்பா. அந்த டாலர் வந்து ஒரு மிஷின் வைப்பா. அந்த மிஷின் வந்து நம்ம ஹீரோட ப்ரொஃபைல் எல்லாத்தையும் காட்டும். ஏன்னா ஐடென்டிட்டி எல்லாத்தையும் காட்டிக்கிருக்கோம் அந்த மிஷின் வந்து. அதெல்லாம் காட்டின பிறகு நம்ம ஹீரோனி தான் பாடுற. ஹீரோனி யோசிக்கிருக்கா ஹீரோ என்ன பண்ணிடுவான். அப்புறம் வந்து நம்ம டீச்சர் அகாடமி காட்டுற பிறகு வாய்ஸ் ஒரு இதோட முடியுது. மேலே மிஸ்டேக் தான் சொல்லுங்கள் காய்ஸ்.